மல்லி என்ற கிராமத்தில் ராம் மீனாவுக்கு ஹாசினி என்ற மகள் இருந்தால் ஹாசினிக்கு செடி வளர்ப்பதில் மிகவும் ஆர்வம் உள்ளவள். அவள் வைத்தால் செடிகள் நன்றாக தழைந்து வரும். கத்திரிக்காய், வெண்டைக்காய், அவரக்காய், தக்காளி எல்லாத்தையும் நன்றாக வளர்த்து வருபவள் ஹாசினி. ஹாசினி அம்மா தோட்டத்தில் விளைந்த காய்கறி வைத்து தினமும் சமைப்பாங்க. ஹாசினி அப்பா வண்டியில் காய்கறி வியாபாரம் செய்தார். ராமு கடைக்கு பக்கத்துல முத்து என்பவர் அதே காய்கறி வியாபாரம் செய்தார். ஒரு பாட்டி வந்தார். முத்து வைத்திருக்கும் காய்கறி சரியில்லை என்று பக்கத்து ராமு கடைக்கு சென்றார். அவர் காய்கறி வாங்கிவிட்டு சென்றார். முத்துவுக்கு வியாபாரம் ஓடவில்லை. ராமுக்கு நல்ல வியாபாரம். பக்கத்து வீட்டுக்காரி லட்சுமி ஹாசினி தோட்டத்தையே பார்த்துட்டு இருந்தா. எப்படித்தான் இவளுக்கு மட்டும் நல்ல விளைச்சல் வருதோ தெரியல. நம்ப வச்சா இது மாதிரி விளைய மாட்டேங்குதே. என்னதான் பண்ற இவ தெரியலையே. மனமுடைந்து வீட்டுக்கு திரும்பினான் முத்து. லட்சுமி ஏமா கேக்குற எல்லாரும் காய்கறி நல்லா இல்லன்னு நம்ம கிட்ட வாங்க மாட்டேங்கிறாங்க. பக்கத்து ராமு கடைக்கு தான் எல்லாரும் போய் வாங்குறாங்க. அவங்க கடைய காய்கறி தான் நல்லா இருக்குன்னு வாங்குறாங்க. என்ன செய்யறதுன்னு தெரியல. கவலையாயிருக்கு. ஆத்திரமடைந்த லட்சுமி ஹாசினி தோட்டத்திற்கு போய் பூச்சிகளை விட்டால் பூச்சிகளோ தோட்டத்தை நாசம் செய்தது. ஹாசினி தோட்டத்திற்கு வந்தால் தோட்டத்தை பார்த்து அதிர்ச்சியானால், கண்ணீர் விட்டு அழுதாள். திரும்பவும் மனதை தைரியப்படுத்தி இடத்தை சுத்தம் செய்து திரும்பவும் செடி வளர்க்க ஆரம்பித்தாள். கொஞ்ச நாட்கள் கழித்து பழைய மாதிரி ஹாசினி செடிகள் நன்றாக வளர்ந்திருந்தன. ஹாசினி பக்கத்து வீட்டிலிருந்து அழும் சத்தம் கேட்டது. ஹாசினி அங்கு போனாள். அக்கா, ஏன் அழுவுறீங்க? என்ன ஆச்சு? ஏம்மா ஹாசினி கேக்குற? என் கணவருக்கு உடம்பு சரியில்ல. உடனே 1,00,000 ரூபாய் பணம் கட்ட சொல்லிட்டாங்க. என்ன செய்யறதுன்னு தெரியல. நானும் அக்கம் பக்கத்துல எல்லாம் கேட்டுட்டேன். கிடைக்கலமா? என்ன செய்யணும் தெரியாம கவலையில உட்காந்து இருக்கேன்மா. அக்கா, என் கூட வாங்க. ஹாசினி லட்சுமி அழைச்சிட்டு அவ வீட்டுக்கு போனா. அம்மா, என் நகைக்காக சேர்த்து வச்ச பணத்திலிருந்து 1,00,000 ரூபாய் எடுத்துட்டு வாங்க. ஹாசினி அம்மா பணத்தை எடுத்துட்டு வந்து தந்தாங்க. இந்தாங்க அக்கா, வச்சுக்கோங்க. ரொம்ப நன்றி. நான் உன் செடியெல்லாம் நான் எல்லாத்தையும் பூச்சி விட்டு கடிக்க வச்சேன். ஆனா நீ எனக்கு நல்லதே நினைத்திருக்கமா. என்ன மன்னிச்சிடுமா. இந்த மாதிரி தப்பு இனிமே நான் பண்ண மாட்டேன். ரொம்ப நன்றிமா. ஹாசினி. பரவாயில்லக்கா, உங்கள் அறியாமையினால் நீங்கள் செய்து விட்டீங்க. இப்போ திருந்திட்டீங்களா? அது போதும். எப்படி செடி வளர்க்கணும்னு நான் சொல்லித் தரக்கா. முதல்ல உங்க கணவரை போய் காப்பாத்துங்க. லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க. நம்ம வீடு சமையல்.